அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஆப்பில் டெய்லியும் ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துட்டு அதுக்கான டெஸ்ட் டைமிங் வந்து அப்டேட் பண்ணதையும் நான் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், ரெகுலராக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் பிளான் கொடுத்துருப்போம், ஒவ்வொரு வீக்குக்கும் டெஸ்ட் பிளான் கொடுத்துருப்போம். ஓவரால் பிளானும் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதுவும் நான் டெலிகிராமில் எகைன் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? நான் இப்போ வந்து ஷெட்யூல் பேஸ் பண்ணி வந்து எந்தெந்த தேதிகளில் இந்தந்த தேர்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த பிளான் பேஸ் பண்ணி அந்தந்த டேட்டில் டெஸ்ட் நடக்கும். அதுக்கு முந்தைய நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவில் இப்போ வந்து டெஸ்ட்டு வந்து 8ஆம் தேதி நடக்குது அப்படின்னா 7ஆம் தேதி நைட் வந்து அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கான ஒரு லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், யூடியூப்பில் ரிவிஷனாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். முடிஞ்சால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த டெஸ்ட்டை வந்து ஃப்ரீ டெஸ்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. இந்த டெஸ்ட் வந்து நம்ம ஆப்பில் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆப்பில் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து மதியம் 12 மணிக்குள்ளே நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அந்த டெஸ்ட்டை ஒரு டைம் தான் அக்சஸ் பண்ண முடியும். அந்த ஃபஸ்ட்டு டைம் எழுதும் போதே ப்ராப்பராக உட்காந்து எழுதி முடிச்சிருங்க. அதுக்கான ரிசல்ட்டை செக் பண்ணிக்கோங்க, சொல்யூஷனை செக் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் எந்த டைமில் வேணாலும் எழுதணும், எப்போ வேணாலும் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது வந்து ஒரு பெய்டு டெஸ்ட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பே பண்ணி சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எத்தனை முறை வேணாலும் எழுதிக்கலாம், எப்போ வேணாலும் எழுதிக்கலாம் அப்படிங்கிற அக்சஸை நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ ஃப்ரீ டெஸ்ட் எழுதுறதுக்கு இப்போ நான் வந்து டெஸ்ட்டு டைமிங் கொடுத்துருக்கேன்னா, இப்போ வந்து இந்த டாபிக் கொடுத்துருக்கேன், இந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் கொடுத்துருக்கேன், இதை படிச்சிட்டிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக ஆப்புக்குள்ளே போயிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக இருக்கீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பர், நேம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மறுபடியும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த கோர்ஸுக்கு வந்துடும். நான் எப்பயுமே ஷேர் பண்ணுறது இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் தான். சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்துடும். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் எழுதலாம். அதுக்கான ஃபீஸ் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கூப்பன் அவைலபிளாக இருந்தால் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கும். இப்போ நவராத்திரி சேல் இருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னு இதிலே கொடுத்துருக்கேன் 200+ டெஸ்ட் வந்து வரப்போகுது. சரிங்களா? நீங்கள் மிஸ் பண்ண டெஸ்ட்டும் எழுதணும், அது எப்போ வேணாலும் எழுதிக்கலான்னு இருக்கீங்க, இனி வரக்கூடிய தேர்வுகளும் வந்து எதையும் மிஸ் பண்ணாமல் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம்ங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஃப்ரீ டெஸ்ட்டாக அக்சஸ் பண்ணுறது இல்லை பெய்ட் டெஸ்ட் அக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் பே பண்ணிட்டீங்கனாலும் இதே ப்ராசஸ் தான். சரிங்களா? இன்னும் அடிஷ்னலாக சில ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. சரிங்களா? இல்லை நான் வந்து வெளியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்வியூலேயே இப்போ என்ன டெஸ்ட் வந்து ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். சரிங்களா? வியூ ஆல் ஃப்ரீ கண்டென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எதெல்லாம் இப்போ வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டில் இன்றைக்கி வந்து டெஸ்ட் நம்பர் 9 தான் ஃப்ரீ டெஸ்ட்டாக வந்திருக்கும் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 9 வந்து இருக்கும். நாளைக்கு போயிட்டோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 10 தான் ஃப்ரீ டெஸ்ட்டாக இருக்கும். அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இங்கே போய்ட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏற்கனவே முடிஞ்ச டெஸ்ட்லாம் இங்கே காட்டாது. நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் எழுதுறவங்க டைரெக்டாக இங்கே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை சார் நான் பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டும் ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போது டெஸ்ட் 1 to 10 போயிட்டுருக்கு. இது நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, 10th டெஸ்ட்டு. இப்போ நான் 9வது டெஸ்ட் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே முடிஞ்ச டெஸ்ட்லாம் லாக்காக இருக்குது, அக்சஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணவங்க அக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த டைம் 12 மணிக்குள்ளே நீங்கள் எழுதிக்கோங்க. நான் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் டிலேவாக தான் க்ளோஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 12 மணிக்குள்ளே எழுதிடுங்க. ஏதாவது ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் முடிச்சுட்டு மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் தேவைப்படும். ஒரு 1 hour அந்த டெஸ்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா, படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு அட்டம் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது 40 கொஷின் 40 நிமிஷம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே எழுதி முடிச்சிருவீங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். அது கொஷின் என்னென்னு காமிக்கும், ஆப்ஷன் என்னென்னு மார்க் பண்ண போகிறீங்க. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எத்தனை கொஷின்ஸ் இருக்குது, எந்தெந்த கொஷின் ஆன்சர் பண்ணீங்க எல்லாம் பார்த்துக்கலாம். நென்ஸ் நீங்கள் வந்து முடிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்கன்னா சப்மிட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதுங்கிறத ஒரு வீடியோவும் இருக்குது. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கொஷின் நம்பர் 1 பார்க்குறீங்க, ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள், மார்க் பண்ணுறீங்க. இல்லை சார் இது இல்லைன்னு நினைக்கிறேன், திரும்ப வேறு ஆப்ஷன் மார்க் பண்ணுறேன்னா மார்க் பண்ணிவிடுங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர் சேவ் ஆகிடும். இல்லை முன்னாடி கொஸ்டின் போய் திரும்ப அதே மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா எப்போ வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் மாற்றிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்றீங்க. ஒன்ஸ் டெஸ்ட்டெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க. சரியா? இல்லை அதுவே டைம் ஆயிடுச்சுன்னா சப்மிட் ஆகிடும். அதுதான் ஆன்லைன் டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, கரெக்ட் ஆன்சர் என்ன, தப்பான ஆன்சர் என்ன, ஓகேங்களா, எத்தனை கொஸ்டின் அட்டம் பண்ணாமல் விட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் அது சொல்யூஷன் பார்க்கும். செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா 2-3 செக்ஷன் இருந்துச்சுன்னா செக்ஷன் வைஸ் சம்மரியும் கொடுக்கும். இது எந்த சப்ஜெக்ட், என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன. ஓகே,
இது கொஷின், இதுக்கான கரெக்டான சொல்யூஷன் இது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இங்கே ஷோ பண்ணும். ஓகேவா? இதுதான் டெஸ்ட்டுக்கான ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க ப்ரீ டெஸ்ட். ஓகே, ஒன் டைம் இருந்தால் ஒன் டைம் தான் காட்டும். இப்போ அன்லிமிட்டட் டைமுங்கிறதுனால ஸோ அது அன்லிமிட்டட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ரேங்க் வந்து நான் டெலிகிராமில் கொடுப்பேன். இதுதான் ப்ராசஸ், சிம்பிளான ப்ராசஸ். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஃப்ரீ டெஸ்ட்டு அந்த டைமிங்கில் எழுதிக்கோங்க. பிளான் என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு டெலிகிராம்லையும் கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலர் கோர்ஸுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான், ஸ்டடி பிளானுங்கிற இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளானும் வந்துடும். சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். யூஸ்வலாக டெலிகிராம்லேயும் வந்து நம்ம போட்டுரும். அதனால் நீங்கள் வந்து டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கே ஃபாலோ பண்ணாலும் ஓகே. எல்லா இடங்கள்லையும் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு எழுதிக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரீ டெஸ்ட்டாக எழுதுறதா இருந்தாலும் சரி, பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு எழுதுறதா இருந்தாலும் ப்ராசஸ். ஓகேங்களா? இது எல்லா டெஸ்ட்டுக்குமே இதுதான். நம்ம ஆப்பில் எழுதுறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் இருக்கும். ஸோ இது பர்டிகுலர் டைமிங்கில் ஃப்ரீயாக எழுதுங்க அப்படிங்கிற ஒரு அக்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? சிம்பிளாக வேறு ஒன்றும் கிடையாது. ரைட். ஸோ இப்போ இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீக்குக்கான ஷெட்யூல் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் வந்துடும். நான் அந்த லிங்க் கொடுத்தேன் அப்படின்னா டைரெக்டாக அந்த லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து டெஸ்ட் நம்பர் 10 இங்கே பாருங்கள், டெஸ்ட் நம்பர் 9க்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்கேன்னா ஓகே. ஸோ அதில் டாப்பில் வரவங்களோட ரேங்க் கொடுத்துருக்கோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 10 கொடுத்துருக்கேன்னா டெஸ்ட் நம்பர் 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன போர்ஷன் கொடுத்துருக்கோம், ஸோ அது இங்கேயே உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் வந்து டெஸ்ட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் 1 to 9 என்னெல்லாம் படிச்சிங்களோ அதிலேருந்து கொஷின்ஸ் இருக்கும். 600 டேர்ம் டு மேக்ஸில் வந்து எண்கள் அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும். நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்போட லிங்க் இங்கேயே இருக்கும். டைரெக்டாக அதை கிளிக் பண்ணிட்டு நாளைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டெஸ்ட் நம்பர் 10 வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் அந்த கோர்ஸ்க்குள்ளே போகிறீங்க, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஆல் ஃப்ரீ கண்டென்ட் போனீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 10ஓட கண்டென்ட் அப்டேட் ஆகிருக்கும். சரிங்களா? நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணணுங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டென்ட்டுக்குள்ளே போயிட்டு ஆன்லைன் டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு எழுதிக்கோங்க. இவ்வளோ தான் சிம்பிளான ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஃப்ரீ டெஸ்ட் எழுதுகிறவங்க, தெரியாதவங்க இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.